ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த இடத்துல ஹண்டிங் நடக்க போதோ அந்த இடத்துக்கு ஷென்னும் ஹுவாஷியும் வந்தப்போ இந்த ரெண்டு பேரும் உயிரோட போக கூடாது அப்படின்னு கிரவுன் பிரின்ஸும் ஹுவாஜினும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஹுவாஷி இறங்கி வந்ததுமே சீ வந்துடுறா. உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், நீ சொன்ன மாதிரி என்ன கூட்டு வர வச்சுட்டு என் அண்ணாட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா 4th பிரின்ஸ் போறான். அவனை தேடி ஓடி போயிட்டு இருக்கா சீ ஹாப்பியா. இங்க ஹுவாஷி நேரா ஷென்னு கூட வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்க, கண்டிப்பா இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும், அதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு வந்துட்டு இருக்கான். ஆப்போசிட்ல பார்த்தா 3rd பிரின்ஸ் நின்னுகிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் வருவீங்க நினைச்சே பார்க்கல, நல்லவேளை 2 பேருமா சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹுவாஷி பார்த்துட்டு என்ன இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நாங்க 2 பேரும் எங்களோட ரூமுக்கு போறோம் அப்படின்னு ஷென்னு வேணும்னே ஹுவாஷியோட கையை பிடிச்சிட்டு 3rd பிரின்ஸ் முன்னாடி கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க உள்ள 4th பிரின்ஸ் உலகமே இருண்டு போன மாதிரி உட்கார்ந்து ஏதோ ஒரு கதை புக்க படிச்சிட்டு இருக்க ஜிஇ பின்னாடியே வந்துடுறா. எல்லாரும் வேட்டைக்கு வந்துட்டு இருக்கோம், நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு புக்க மூடிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா கண்டுக்காம 4th பிரின்ஸ் மறுபடியும் புக்கையே பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜிஇ வந்துட்டு சரி வா இந்த ரூம்குள்ளேயே நம்ம விளையாடலாம், இந்த டப்பாக்குள்ள நான் வந்து அம்பெல்லாம் கரெக்டா போடுவேன், அதே மாதிரி நீயும் போட்டுட்டா நீ வென்னு புரியுதா அப்படின்னு சொல்ல முதல் அம்ப வேணுனே 4th பிரின்ஸ் தப்பா போட்டு நான் தோத்துட்டேன் போதுமா ஆளை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ற, நம்ம ஜாலியா தானே இருக்கோம், அதனாலதானே உன்னை தேடி நான் இங்க வந்திருக்கேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு பேஜ் கூட நகத்துல ஏதோ படிக்கிற மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்கேன்னு ஜிஇ திட்ட ஆரம்பிக்கிறா. 4th பிரின்ஸ் எனக்கே தெரியும் ஜிஇ, படிக்க கூட என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஆனா நான் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டேன், உங்க அண்ணன் சொன்னதான் கரெக்ட், ஷென் என்ன சொன்னாரு எதுக்கா இருந்தாலும் யோசிச்சுக்கலான்னு சொன்னாரு, நானா அவரோட பிளானையும் கெடுத்து நானும் நிறைய பேர் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இதுக்கு ஜிஇ பாக்குறா. இங்க பாரு ஒரு தடவை நான் போடுறேன் அப்படின்னு அம்ப எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ள தப்பா போட்டுடுறா. தோத்து போயிட்டேன்னா இனிமே என்ன என் வாழ்க்கையில நான் கரெக்டா போடவே மாட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ள போட அடுத்த தடவை அது கரெக்டா போய் விழுந்துருது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு தடவை நம்ம மிஸ்டேக் பண்ணலாம், அடுத்த தடவை ஆனா அதை சரியா பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும், நம்ம கையில தான் அந்த முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு நீயும் ஒரு தடவை தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேல அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்றதுக்கு உன்ட்ட வாய்ப்பு இல்லையா என்ன, இப்ப நினைச்சா கூட நீனு சரி பண்ண முடியாதா என்னன்னு கேட்க கொஞ்சம் கொஞ்சமா 4th பிரின்ஸ் தெளிவாயிட்டே இருக்கான். ஷென்னு ஹுவாஷி 2 பேரும் ரூம்குள்ள நுழையிறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சுத்தி முத்தி பார்த்தேன், எந்த இடத்துலயுமே வந்து வெள்ளிக்காயின் செய்யற மாதிரியான ஒரு சொரங்கம் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா நல்லா தேடி பார்க்கணும், அவசர அவசரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்கிறதால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹுவாஷி உடனே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேருமா சேர்ந்து வெளியே போறாங்க. 4th பிரின்ஸ பாக்குறதுக்கு ஷென்னு முதல்ல வெளியே கிளம்பிடுறான். 4th பிரின்ஸ் ஷென்னை பார்த்ததுமே நான் அவசரப்பட்டு சில முடிவு எடுத்துட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஷென்னு கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இதோட நான் விட போறது இல்ல, இதுக்கு மேல மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம 4th பிரின்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல ஷென் உடனே யோசிச்சு பாக்குறான், அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்னு. உடனே ஒரு வார்த்தையை நம்ம 4th பிரின்ஸ் சொல்றான், நீதினா என்ன அப்படின்னு. இதே வார்த்தையை தான் நம்ம ஷென்னு குட்டியா இருக்கும் போது 4th பிரின்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்திருக்கான். அதை ஞாபகம் வச்சுட்டு இன்னும் அந்த பையன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கான், அதுவும் ஃபாலோ வேற பண்றான் அப்படின்னு பெருமையா யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க இதுக்கும் மேல நான் அடம் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் 4th பிரின்ஸ் சொல்ல ஷென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரான். 4th பிரின்ஸ்க்கு வெளியே வந்ததுமே உலகமே ரொம்ப தெளிவான மாதிரி இருக்கு, இதுக்கும் மேல நாட்டு மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்க போறது இல்ல, என்னால என்ன பண்ண முடியுதோ அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுக்க போறேன் அப்படின்னு வேகமா உட்காந்து என்னென்ன பண்ணணும்னு எழுத ஆரம்பிக்கிறான். இங்க ஹுவாஷியோட வேலைக்கார பொண்ணு ஒரு பசில் உன கையில வச்சுட்டு சால்வே பண்ண முடியலன்னு புலம்ப ஆரம்பிக்க, உலகத்துல நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் இதோட கஷ்டமான பசில். அதுவும் இப்ப ஷென்னு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் இருக்கு, ஏற்கனவே அவர் பழி வாங்க வேண்டியதை பழி வாங்கணும், இப்ப அந்த பாட்டிக்காகவும் சேர்த்து பழி வாங்கணும்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு பாக்குறா. இருந்தாலும் ஷென்னு மேல நீங்க ரொம்ப பரிதாபம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம என் தம்பியையும் காப்பாத்தலாம், அதுக்காக தான் நான் இவ்வளவு பிளானையும் போடுறேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜிஇ வேகமா 4th பிரின்ஸ் கிட்ட போயிட்டு இங்க பாருடா இந்த ஸ்வீட்டை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில ஒரு ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு வா இங்க இருந்து போலாம், விருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஜிஇ அவனை கூட்டு போயிடுறா. விருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ராஜாவே ஒரு ஒய்ஃபோட தான் அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு துணை மனைவியோட. ஆனா நம்ம ஷென்னு நல்ல 2 பொண்டாட்டிங்களை கூட்டு போயிட்டு ஒரு பக்கமும் ஒரு ஒய்ஃப உட்கார வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ராஜா உடனே இந்த இடத்துல எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கு அப்படின்னு பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. கிரவுன் பிரின்ஸும் ஹாஜினும் பல்ல காட்டிக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வேகமா நம்ம ஷென்னை பார்த்துட்டு இப்படியே விடக்கூடாது, ஷென்னை எப்படியாவது நம்ம நல்லா இன்னைக்கு குடிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேசி ஹுவாஜினும் கிரவுன் பிரின்ஸும் அடிக்கடி சரக்க ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஷென்னாலையும் நோ சொல்ல முடியல, அவன் பாட்டுக்கு அமைதியா குடிக்கிறான். இவனை இங்கே மட்டையாக்கி போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹுவாஷியும் குடிச்சிட்டே இருக்கா. ஹுவாஷி வேற ஷென்னு கிளாஸ்ல ஊத்திட்டே இருக்கா. அப்படி ஒரு தடவை ஊத்தும் போது ஹுவாஷியோட ட்ரெஸ்ல அந்த ஒயின் எல்லாம் பட்டுறது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து எந்திரிக்கிறா. ஷென்னு பாக்குறான், நல்ல வேலையா என்னோட பொண்டாட்டியை இங்க கூட்டு வர சொன்னீங்க ராஜா, ரொம்ப தேங்க்ஸ். நானும் கொஞ்ச நேரம் போய் அவன் ஒய்ஃபோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஹுவாஷி பின்னாடியே இவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். ராஜாவும் போயிட்டு வாப்பா, வேட்டைக்கு கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஷென் அங்க இருந்து போக ஹுவாஜின் உடனே பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு சிக்னல் ஒண்ணு கொடுக்குறான். உடனே ஆளுங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஷென்னும் ஹுவாஷியும் குடிக்கிற மாதிரி நடிச்சாங்கிறது அவங்களுக்கே தெரியுது. வேகமா வெளியே வந்துட்டு அந்த பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா சரியா மூடாம ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள எடுத்து பார்த்தா ஒரு சுரங்கம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஷென்னு ஹுவாஷி 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. போயிட்டே இருக்கும் போது பார்த்தா நிறைய பேர் வேலை செய்யறதுக்கான கடப்பாறை, மண்வெட்டி இந்த மாதிரி ஆயுதம் இருக்கு, கூடை எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள எடுத்து பார்த்தா வெள்ளி எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கான ஓர் அங்க இருக்கு. உண்மையாவே இங்க வெள்ளிய நான் வந்து காயின் தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். வெள்ளிய இங்க தான் மைனே பண்றாங்க. எவ்வளவு பெரிய தப்பு, இவ்வளவு பெரிய விஷயத்த ராஜா கிட்ட மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷியே கேட்க, பரவாயில்ல விடு, நம்ம இதை போய் ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், முதல்ல உள்ள ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹுவாஷியும் ஷென்னும் போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் அந்த பாதாளத்தோட வெளியே இருந்துட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஹுவாஜின் 2 பேரும் நிக்கிறாங்க. முக்கியமான தப்ப பண்ணிட்டான் ஷென் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சிரிக்க ஆரம்பிக்க ஹுவாஜின் சொல்றான், உள்ள தனி வர பாதையை அடைச்சு வச்சிருக்கோம், தண்ணியை ஓபன் பண்ணி விட்டுட்டு இந்த வாசல்ல மூடிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், 2 பேருக்கும் உள்ளேயே சமாதின்னு சொல்லும் போதே தண்ணி வர பாதை ஓபன் ஆயிடுது. சுரங்கம் ஃபுல்லா தண்ணியில ரொம்ப ஆரம்பிக்குது. ஹுவாஷியும் நம்ம ஷென்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம மாறி மாறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடும் போது அங்க இருக்கிற ஒரு மரக்கட்டையில ஹுவாஷியோட கால் மாட்டிக்குது. ஷென்னு பாக்குறான், அவளை விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹுவாஷி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு நிக்கும் போது ஷென்னு மறுபடியும் வரான். கையில ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வரான். அதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்த மறுபடியும் சரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஹுவாஷியோட கால் எடுத்து விடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோன்னு பண்ணிட்டு இருக்க, அதுக்குள்ள இவங்க வந்த வாசலை கம்ப்ளீட்டா மூடிடுறாங்க இந்த கிரவுன் பிரின்ஸும் ஹுவாஜினும். இவங்க இங்கே வந்துட்டு கடக்கட்டும், அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போதையில கிளம்பின 2 பேருமா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு பாவம் தண்ணிக்குள்ள முழுகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ராஜா கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாம். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் இறந்து போனதால பேய் நடமாட்டம் இருக்குன்னு பரப்பி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் கூட வர மாட்டாங்க, நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம படுக்கு தொடர்ந்து காசெல்லாம் வந்துட்டு மைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்ல நல்ல ஐடியா அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்றான். இங்க ஹுவாஷிக்கு அப்படியே தலையே முட்டுற மாதிரி இருக்கு. கரெக்டா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ தவிச்சிட்டு இருக்க. ஷென்னு பாக்குறான். வேகமா அவளை தூக்கி பிடிச்சு முகத்தை மட்டும் தண்ணிக்கு வெளியே காட்டுறான். செத்து போயிடாத அப்படின்னு. நான் ஏன் சாக போறேன், சாக மாட்டேன், பாட்டிக்காக பழி வாங்கணும்ல அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. சாகவத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, இந்த நிலைமையில கூட அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறா, இவ கெட்ட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷென்னு மறுபடியும் இவளை நம்ப ஆரம்பிக்கிறான். இது கண்டிப்பா அந்த பிளான ஹுவாஜின் தான் போட்டுக்கணும், இந்த அளவுக்கு கிரவுன் பிரின்ஸ்க்கு அறிவு கிடையாது, செத்தா இப்படி அனாதை போனமா போறோமா அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க ஹுவாஷி சொல்றா, நம்ம 2 பேரும் என்னதான் உண்மையான புருஷன் பொண்டாட்டியா வாழலனா கூட ஒன்னா செத்து போனோம்னா ஒரே கலரையில புதைப்பாங்க, வாழ்க்கை முழுக்க நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்ல, பரவாயில்லையே செத்து போனா கூட பரவாயில்ல கம்பெனி இருக்கும் போலயே அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கையில ஒரு பாறையை வச்சுட்டு அங்க இருக்கிற மலையெல்லாம் தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கான். இங்க ராஜா ஏதோ தேடுறாரு, என்னோட ஒரு பீஸ் காணா போயிடுச்சு, செஸ் பீஸ் காணா போயிடுச்சுன்னு அவர் தேட ஆரம்பிக்க கிரவுன் பிரின்ஸ் வந்துடுறான். அப்ப என்ன தேடிட்டு இருக்கீங்க, எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ராஜா இதை தேடுறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஷென்னு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். கிரவுன் பிரின்ஸ்க்கு பேய பார்த்த மாதிரி ஷாக் ஆயிடுது. இவன் எப்படா இங்க வந்தான் அப்படின்னு. ராஜா உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, வா விளையாடலாம் அப்படின்னு ஷென்னை கூப்பிடுறாரு. ஏன் பிரின்ஸ் இப்படி வந்து ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கீங்கன்னு ஷென்னு நக்கலா கேட்டுட்டு ராஜா கூட விளையாட போயிடுறான். உடனே கிரவுன் பிரின்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் வந்து இவர் கூலா வந்துட்டாரு, தனியா வந்தாரு, எங்க இவரோட ஒய்ஃப் போனாங்கன்னு தெரியலன்னு சொல்ல அந்த பக்கம் ஹுவாஷி கையில எதையோ ஒளிய வச்சுட்டு திருன்னு முழிச்சிட்டு அங்க இருந்து போறா. அங்க இருந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை தூக்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் ஹுவாஷி பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹுவாஷி நேரா வந்துட்டு அங்க துணை ராணி ஒருத்தங்க வந்தாங்கல்ல அவங்களோட அரண்மனை இருக்கு, அதுக்குள்ள போயிடுறா. பின்னாடியே கிரவுன் பிரின்ஸ் போயிடுறான். எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹுவாஷி கத்த ஆரம்பிக்க இந்த சத்தம் நம்ம ஷென்னுக்கு அதுல நல்லாவே கேக்குது. ராஜாட்ட விளையாடிட்டு இருக்கும் போது பாதியில இருந்தே அவன் கிளம்பிடுறான். கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல போயிட்டு என்னடி ஒளிச்சு வச்சிருக்க, கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, இங்க இருந்து போயிடுங்கன்னு ஹுவாஷி சொல்லிக்கிட்டே இருக்கா. கிரவுன் பிரின்ஸ் அவ கையில இருந்து புடுங்கிடுறான். உள்ள பார்த்தா ஒரு Dress தான் இருக்கு, அதுவும் துணை ராணியோட Dress-ஆ. அதை பார்த்ததுமே துணை ராணி பட்டுன்னு பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் ஏன் அரண்மனைக்குள்ளேயே வந்து என்னோட பார்சலை பிரிச்சு என் Dress-அ பாத்திருப்ப அப்படின்னு கேட்டுட்டு ராஜா அங்க வந்துடுறாரு. என்னடா அந்த புறத்துக்குள்ள நுழைய பாக்குறியா, இன்னும் எனக்கே ஒண்ணும் ஆகல, அதுக்குள்ள ஏன் அந்த புறத்துக்குள்ள நீ நுழைய பாக்குறியான்னு கத்த ஆரம்பிக்க ஷென்னு வேற ஹுவாஷிய பத்திரமா புடிச்சு வச்சிட்டு இருக்கான். உனக்கு ஒன்னும் ஆகலடா செல்லம் அப்படின்னு கேட்டுட்டு ராஜா வேகமா ஒய்ஃப் கிட்ட போயிட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லப்பா இந்த ஹுவாஷி திடீர்னு உள்ள வந்தாலா, எங்க ராணிக்கு ஏதாவது ஆயிடுமோ, இவ ஏதாவது திருட்டுத்தனம்
பண்ணிடுவாலும் நம்ம பின்னாடியே நான் வந்துட்டேன்ப்பா, வேற எதுவும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஹுவாஜினும் பக்கத்துல இருந்துட்டு தெரியாம வந்திருப்பாரு, அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ராணி பாக்குறா, தெரியாம வந்துட்டேன்னு சொன்னதால நான் போனா போதுன்னு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜா பாக்குறாரு, இந்த 2 பேரையும் விடக்கூடாது, ஒரு 10 அடி அடிச்சு அனுப்புங்க, இது சின்ன தப்பு தாங்கறதால நான் ஃப்ரீயா விடுறேன் அப்படின்னு வெளியே போயிடுறாரு. தேர்ட் பிரின்ஸ் உள்ள வரான். வாஷியையும் ஷென்னையும் பார்த்து, இவ்வளவு ஒரு நல்ல ஜோடியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வாங்க வெளியே போலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஷென்னும் வாஷியும் வெளியே போறாங்க. தேர்ட் பிரின்ஸ் குறுன்னு பாத்துட்டு இருக்கான். இப்போதைக்கு ஸ்டார்டிங் வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாஷியும் ஷென்னும் அங்க கிரவுன் பிரின்ஸ் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த 10 அடிய அதை பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங் மட்டும்தான், இன்னும் போக போக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு நடக்கும் போதே கால் மாட்டிக்கிச்சுல வாஷிக்கு தண்ணிக்குள்ள, டக்குனு கீழே விழற மாதிரி போயிட்டு இருக்கா. ஷென்னவ அதுக்கு மேல கஷ்டப்பட்டு நடக்க கூடாதுன்னு அவளை தூக்கிக்கிறான். இல்ல விட்டுருங்க அப்படின்னு வாஷி சொல்ல, ஊருக்கே நீதான் என்னோட ஃபேவரட் துணை மனைவி அப்படின்னு பேச்சு இருக்கு, இதுக்கு மேல நான் ஒன்ன தூக்கிட்டு போறதால எந்த கெட்டதும் நடந்துராது, வா போலாம் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, பாரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மெங்கு இங்கதான் நிக்கிறாங்க, இவர் எப்படி ஒய்யாரமா தூக்கிட்டு போறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உண்மையாவே மெங்கு நிக்கிறா. மெங்கு இவனை லவ் பண்றா அப்படிங்கறதால அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நொந்து போயிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க வாஷிக்கு கையில எல்லாம் அடிபட்டு இருக்கா, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு. அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு வேலைக்கார பொண்ணு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வந்து ஷென்னாலதான் நாங்க உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு வாஷி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பாரகையும் தட்டிக்கிட்டே இருந்தான்ல, அந்த இடத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்த லூ இந்த விஷயத்தை கேட்டுட்டு, நீங்க தான் உள்ள இருக்கீங்களான்னு கத்த ஆரம்பிக்க, அப்புறம் ஷென்னு ஆமான்னு சொல்ல லூ தான் 2 பேரையும் காப்பாத்திருக்கான். சீக்கிரமா விருந்துக்கு போகணும்னு ஷென் அங்க இருந்து கிளம்பும் போது, நீங்க மட்டும் போனா பத்தாது, நானும் வரேன் வாஷி தான் போயிருக்கா. பக்கத்துல வேலைக்கார பொண்ணு, என்னதான் இருந்தாலும் ஷென்னை நம்ம நம்ப முடியாது, ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்ல, ஷென்னால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும், அதனால அவர் என்ன கம்ப்ளீட்டா நம்புற மாதிரி நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், அப்ப மட்டும்தான் என்னோட நாட்டையே நான் காப்பாத்த முடியும், ஏன்னா இந்த நாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால எங்க நாடு மேல நம்ம நாடு மேல எப்படா படையெடுத்து போலான்னு காத்துட்டு இருக்காங்க. நம்ம ராணி வேற இங்க என்ன நடக்குதுன்னு வேவு பாக்குறாங்க. இந்த நாட்டுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை ஒரு சாக்கா வச்சு நம்ம நாடை கம்ப்ளீட்டா அழிச்சிருவாங்க. ராணி அழியறது மட்டும் இல்லாம நம்ம நாட்டை அழிச்சிருவா போல. அதெல்லாம் நம்ம நடக்க விடக்கூடாதுன்னா நமக்கு ஷென்னு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வேணும், அதுக்காகவாவது அவர்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்புறதுக்கு ஷென்னை விட்டா வேற யாருமே இல்ல அப்படின்னு. இங்க கிரவுன் பிரின்ஸ்க்கு ஒருத்த முதுகுல மருந்து போட்டுட்டு இருக்கான். கிரவுன் பிரின்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான். வாஜன் அங்க வந்துடுறான். நல்ல வேலை ஒன்னும் பெரிய அடி இல்ல, ராஜா வந்து பார்த்துதான் அடிக்க விட்டுருக்காரு, அதுவும் இல்லாம நீங்க வந்து சொந்த பையங்கிறதால உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்காம விட்டுட்டாருன்னு சொல்ல, பெரிய பிளான் போட்டு கிழிச்சேன்னு சொன்ன அந்த 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. என்ன பண்ண போறேன்னு கிரவுன் பிரின்ஸ் கேக்குறான். எத்தனை தடவை பிளான் போட்டாலும் திரும்ப திரும்ப வந்துடுறாங்க, இப்பதான் நம்ம ரொம்ப தெளிவா யோசிக்க வேண்டிய நேரம், அவசரப்படாதீங்க அப்படின்னு வாஜன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஜன் சொல்ல, என்ன பண்ணணும்னு கிரவுன் பிரின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இங்க வாஷி ஷென்னு கிட்ட வந்து, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு மேப் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு வேற ஏதாவது க்ளூ இருக்கா, எங்க வந்து பெரிய அந்த பாதாள சுரங்கம் இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்ல போயிடுறாங்க. ஒருத்தங்க பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு வேகமா தள்ளி போயிடுறாங்க. சரி ஓகே, நீ ரொம்ப வந்துட்டு டென்ஷனா இருக்கன்னு தெரியுது, நீங்க எந்த போயிடு, நான் அந்த பிளானை பாத்துக்கிறேன்னு சொல்ல, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு வாஷி சொல்லிடுறா. வாஷிக்கு கையில போடுறதுக்கு மருந்து கொண்டு வந்து ஷென்னு கொடுக்குறான். இந்த மருந்து போட்டா சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும், நான் வெளியே போனா சந்தேகம் வரும், நான் இங்கே கீழே படுத்துக்கிறேன்னு வாஷிக்கு கட்டுல கொடுத்துட்டு ஷென்னு கீழே படுத்துக்கிறான். நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வாஷி ஷென்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.